இன்னைக்கு நியூஸ்ல வந்து 26 கார் வச்சிருக்காங்க, வண்டி வச்சிருக்காங்க, அதை வச்சிருக்காங்க, இதை வச்சிருக்காங்க, மக்கள் வரி பணத்தை வந்து தூக்கி சம்பாதிக்கிறாங்க பிடிக்கிறாங்கன்னு யாரையா வந்து பாத்தீங்க நீங்க? யார் மக்கள் பணத்தை எடுத்து நாங்க வந்து சம்பாதிச்சு காரை வாங்கிச்சோன்னு யார் பாத்தீங்க இங்க? ஒவ்வொரு தடவை சொல்லும் போதுமே விரிவான உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு, எங்க அமைச்சர்கள் கிட்ட கேட்க தெரியல உங்களுக்கு, ஆதாரத்தோட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆதாரம் நீங்க வச்சிருக்கீங்க? மக்களோட வரி பணத்தை எடுத்து நான் சம்பாதிச்சு ஒரு கார் 2 கார் கிடையாது 26 கார் அவன் வச்சிருக்கேன். இவர் தான் வந்து பார்த்தாரு. நாங்க சம்பாதிக்கிறோம், நாங்க தொழில இருக்கிறோம். இல்ல இது என்ன ஒரு கூத்தா இருக்கு? ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு எம்எல்ஏனா செருப்பு போடக்கூடாது, தலையை சீவக்கூடாது, குளிக்க கூடாது. வீட்டுல இருந்து நம்ம யார் எதிர்கட்சி தலைவர் இருக்காரு இல்லைங்க, அவங்க வீட்டுல இருந்து கூப்பிட்டு ஜெயிப்போமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வருது. அவங்க எல்லாம் வீட்டுல இருந்து துரத்திடுவாங்க போல இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஜோசியம் பாக்குறாங்க இல்லையா. நீ போய் உங்க வீட்டுல கேளப்பா, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை கேள்ப்பா. அவங்க கூப்பிட்டு என்கிட்ட பேசுறாங்க. நான் ரெக்கார்டு வச்சிருக்கேன்ப்பா, நான் ரெக்கார்டு வச்சிருக்கிறேன், பேசின ரெக்கார்ட் நான் வச்சிருக்கிறேன். உங்க வீட்டுல இருந்து யார் பேசுனாங்க, ஜெயிப்போமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டது நீங்க. இப்ப இன்னைக்கு வந்து நீங்க வந்து நாங்க நாத்திகவாதி, நாங்க வந்து ஜோஷன் ஜாதகத்தை வந்து நாங்க நம்ப மாட்டோம் அப்படிங்கிறீங்க. முதல்ல உங்க வீட்டுல கூடிய ஆட்களை திருத்துங்க, அப்புறம் நாட்டுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணலாம்.